أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قاتل الذين لا يؤمنون بالله ولا باليوم الآخر ولا يحرمون ما حرم الله ورسوله ولا يدينون دين الحق من الذين أوتوا الكتاب حتى يعطوا الجزية عن يد وهم صاغرون. வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் தடுத்தவற்றை தடுக்கப்பட்டவை என்று கருதாமலும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி தமது கையால் ஜிஸ்யா வரியை செலுத்தும் வரை. وقالت اليهود عزير ابن الله وقالت النصارى المسيح ابن الله ذلك قولهم بأفواههم يضاهئون قول الذين كفروا من قبل قاتلهم الله أنى يؤفكون. உஸைர் அல்லாஹ்வின் புதல்வர் என்று யூதர்கள் கூறுகின்றார்கள். மசீஹ் அல்லாஹ்வின் புதல்வர் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நாவினால் கூறும் உண்மைக்கு புறம்பான கூற்றுகளாகும் இவை. இவர்களுக்கு முன்னர் இறை நிராகரிப்பை மேற்கொண்டிருந்தவர்கள் கூறியதைப் போல் இவர்களும் கூறுகின்றனர். அல்லாஹ் இவர்களை நாசப்படுத்துவானாக. அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றார்கள்? اتخذوا أحبارهم ورهبانهم أربابا من دون الله والمسيح ابن مريم وما أمروا إلا ليعبدوا إلها واحدا لا إله إلا هو سبحانه عما يشركون. அவர்கள் அல்லாஹுவை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்களின் ரப்பாக கடவுளராக்கிக் கொண்டார்கள். மேலும் இதே போன்று மரியத்தின் குமாரர் மசீஹையும் இறைவனாக்கிக் கொண்டனர். உண்மை யாதெனில் ஒரே இறைவனை தவிர வேறெவரையும் வணங்க அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதில்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அவனையன்று யாரும் இல்லை. அவர்கள் செய்யும் இணை வைப்பு செயல்களிலிருந்து அவன் தூய்மையானவன். يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. அல்லாஹுவின் ஒளியை தம் வாயால் ஊதி அணைத்துவிட அவர்கள் விரும்புகிறார்கள். ஆயினும் அல்லாஹ் தன் ஒளியை நிறைவு செய்யாமல் விடமாட்டான். இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அல்லாஹுதான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக. இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே. يا أيها الذين آمنوا إن كثيرا من الأحبار والرهبان ليأكلون أموال الناس بالباطل ويصدون عن سبيل الله والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. இறை நம்பிக்கையாளர்களே, வேதம் வழங்கப்பட்டவர்களை சார்ந்த பெரும்பாலான அறிஞர்களும் துறவிகளும் மக்களின் பொருள்களை தவறான முறையில் விழுங்குகிறார்கள். மேலும் அவர்களை அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யாமல் இருக்கின்றார்களோ
அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது எனும் நற்செய்தியினை நீர் அறிவிப்பீராக. يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. ஒரு நாள் வரும், அந்நாளில் இதே தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு பிறகு அவற்றால் அவர்களின் நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இவைதாம் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்திருந்த கருவூலங்கள். எனவே நீங்கள் சேகரித்து வைத்திருந்த செல்வத்தை சுவையுங்கள்.